இந்திரா காந்தி தான் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தால். ஏதோ ஷி வாண்டட் டு கன்சல்ட் சுவாமி ஆன் ஒன் பர்டிகுலர் மேட்டர். அதனால் டைமே இல்லை, நீங்கள் இம்மீடியட்டாக போய் சுவாமி கிட்ட கேட்டுட்டு வாங்கன்ட்டு வைஸ் பிரசிடென்ட் கிட்ட சொல்லி அமைச்சிருக்கா. அவர் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார். சுவாமி நார்மலி பிருந்தாவனத்தில் லஞ்ச் கிஞ்செல்லாம் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு உள்ளே போயிட்டார்னா 3:30 தான் வருவார். இவர் வந்தது 12:45. சுவாமி அதுக்குள்ளே உள்ளே போயிட்டார். ஸோ இப்படி எனக்கு 3:30 மணி மட்டும் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அங்கே பிரைம் மினிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இம்மீடியட்டாக போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ராம்பிரம்மம் சாரை கேளுங்க, அவரால் தான் சுவாமி பெட்ரூமுக்கு போக முடியும், வேறு யாராலையும் போக முடியாது, அவர்கிட்ட கேளுங்கன்னு இவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டாராம். நீங்கள் சுவாமிகிட்ட சொல்லுங்களேன், இது மாதிரி அர்ஜென்ட் பேசணுன்னு அவர் சொல்லிட்டாராம். எந்த பிரசிடென்ட் எந்த வைஸ் பிரசிடென்ட் வந்தாலும் நான் உள்ளே போய் சொல்ல மாட்டேன், சுவாமியுடைய ரெஸ்ட் டைம் இது, அவர் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது இந்த ஜட்டிக்கு எதுவுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அவர் சொன்னார், அப்போ ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்களேன் அப்படின்னும் போது, ஒரே ஒரு வழி இருக்குது, உட்காந்துக்கோங்க, சின்சியராக ப்ரே பண்ணுங்க. சுவாமி ஒருவர் யாருக்கு? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. நான் அதெல்லாம் போய் சொல்ல மாட்டேன், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நீ டைரெக்டாக கான்டாக்ட் வச்சுக்கோ, அந்த டைரக்ட் கான்டாக்ட் எப்படி, நீ ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னா. அவர் பிடி ஜெட்டி இஸ் ஆல்சோ வெரி கிரேட் டிவோட்டி ஆஃப் சுவாமி. அவ்வளோ பவர், அவ்வளோ பொசிஷன் இருந்தாலும் நீங்கள் அந்த ஓல்டு வீடியோஸ் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது, வந்த உடனே ஃபஸ்ட்டு சுவாமி பாதத்தில் தான் விழுவார். அந்த மாதிரி ஒரு கிரேட் டிவோட்டி அவர். சங்கர் தயாள் சர்மா, இவ்வளோ பேர் பார்க்குறாளே, நான் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாச்சு, நான் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாச்சு, அது மாதிரிலாம் கிடையாது. வாஜ்பாயும் அப்படி தான், அப்படியே நேரம் வந்து சுவாமி காலில் விழுவா எல்லாருமே. என்னதாக இருந்தாலும் அவளுக்குலாம் ஒரு பர்டிகுலர் ஈகோ இருக்கும். ஆனால் சுவாமி முன்னாடி அந்த ஈகோ எதுவுமே நடக்காது. ஏன்னா அங்கே பார்த்த உடனே அவ்வளோதான், எல்லாமே மறந்து போயிடுவோம் இல்லையா நம்ம.